பெண்களுக்கு மெயினான பிரச்சனை தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்களாம். தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க. கேட்டு தனக்கானதை கேட்டு பெற மாட்டாங்க. அது கணவனை சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், வீட்டில் சமைக்கிறதா இருக்கலாம், சேலை எடுக்கிறதா இருக்கலாம், யாரோடையோ ஒரு அப்ரூவல் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் எல்லாரையும் சொல்லலை, நான்லாம் 99% நான் டிசைட் பண்ணணும்னு நினைப்பேன், 1% மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் வீட்டில். ஸோ நான் எல்லாரையும் சொல்லலை. நமக்கு என்ன வேணுங்கிறத அடுத்தவங்கள்ட்ட ஓப்பனாக கேட்கணும். எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. இப்போ நீங்கள் எந்த வயசில் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்டாகணும். இன்றைக்கி இந்த கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கங்க, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அந்த வேலையை பண்ணி கொடுத்துருங்க, இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப், எல்லார்ட்டையும் நம்ம கேட்கணும்ல. அந்த கேட்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ரோஷம் தவிர்னு சொல்லுவாங்க. ரோஷமாக இருன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம், ரோஷம் தவிர்னு கேள்விப்பட மாட்டோம். ரோஷம் தவிர்ங்கிறது எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ரோஷமாக இருந்தோன்னா அதுக்காக நமக்கு எங்கேயும் சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம அதை ஒரு அளவுக்கு விட்டுட்டு நமக்கு என்ன வேணும், நம்மளை சுற்றி இருக்கிறதுல எது நல்லது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தெளிவாக நம்ம கேட்டு வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். KNC Diamonds, Carat and Carat,